ரிங்கு சிங் செய்த தரமான செயல். வெலவெலத்து போன நியூசிலாந்து அணி வீரர்கள். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாட்னர் தனது முடிவை எண்ணி வருந்தும் அளவுக்கு இந்திய பேட்ஸ்மேன்கள் மைதானத்தில் வான வேடிக்கை காட்டியுள்ளனர். குறிப்பாக கடைசி நேரத்தில் ரிங்கு சிங் காட்டிய அதிரடியால் இந்திய அணி இமாலய ஸ்கோரை எட்டியது. மேலும் ரிங்கு சிங் கடைசி 2 ஓவர்கள் அதிக ரன் குவிப்பதில் மிரள வைக்கும் சாதனையையும் செய்துள்ளார். இந்த போட்டியில் கடைசி ஓவரில் மட்டும் அவர் 20 ரன்கள் குவித்துள்ளார். இந்த போட்டியின் தொடக்கத்தில் இந்திய அணியின் பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் 10 ரன்களிலும் இஷான் கிஷான் 8 ரன்களிலும் வெளியேறி ஏமாற்றம் அளித்தனர். ஆனால் மற்றொரு தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களை புரட்டியெடுத்தார். வெறும் 35 பந்துகள் மட்டுமே சந்தித்த அவர் 84 ரன்கள் குவித்தார். இதில் 5 பவுண்டரிகளும் 8 இமாலய சிக்சர்களும் அடங்கும். 240 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிய அவர் இந்திய அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 31 ரன்களும் ஹார்திக் பாண்டியா 25 ரன்களும் எடுத்து தங்கள் பங்கை அளித்து வெளியேறினர். ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தாலும் பினிஷிங் செய்ய நான் இருக்கிறேன் என களமிறங்கினார் ரிங்கு சிங். வழக்கம் போல கடைசி ஓவரில் தனது அதிரடி காட்டத் தொடங்கினார். நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் எங்கு வீசினாலும் அதை எல்லைக்கோட்டிற்கு வெளியே விரட்டினார். வெறும் 20 பந்துகளில் சந்தித்த ரிங்கு சிங் 4 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களுடன் 44 ரன்களை விளாசி ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். அவருக்கு துணையாக ஹர்ஷ்தீப் சிங் கடைசி நேரத்தில் 6 ரன்கள் எடுத்தார். கடைசி ஓவரில் ரிங்கு சிங் 2 6 2 4 அடித்தார். இதன் மூலம் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 238 ரன்களை சேர்த்தது. ரிங்கு சிங் சர்வதேச T20 போட்டிகளில் 19 மற்றும் 20 ஓவர்களில் இதுவரை 74 பந்துகளை சந்தித்துள்ளார். அதில் அவர் குவித்த ரன்கள் 213 ஆகும். கடைசி 2 ஓவர்களில் மட்டும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 287 உள்ளது. இதில் 14 பவுண்டரிகளும் 22 சிக்சர்களும் அடங்கும். தனது சர்வதேச T20 கேரியரில் அவர் அடித்த மொத்த ரன்கள் 35.8% ரன்கள் இந்த கடைசி 2 ஓவர்களில் மட்டுமே வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.